44வது ஸ்லோகம். நலம் சேர்க்கும் ஸ்ரீமந்தம், அதாவது வகிடுன்னு சொல்லுவா. தனோது க்ஷேமம் நஸ்தவ வதன சௌந்தர்யலகரி சிவாகஸ்ரோதகா சரணிரிவ சீமந்த சரணி வகந்தி சிந்தூரம் பிரபலகபரி பாரதிமிரக திஷாம் பிருந்தைர்பந்தீகிருதமிவ நவீனார்க்ககிரணம். நூலின் தலைப்பு இப்பாடலின் இடம்பெற்றுள்ளமையே இதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தேவியின் முகத்தில் பொங்கி பெருகும் அழகலையை நெற்றி என்ற கரை வரையிலும் வந்து தழும்பி நிற்கையில் அதனை ஓர் நேர் வழியில் பிரவாகிக்க செய்கிற வகிடானது வாய்க்கால் போன்று பிரிந்து வழி உண்டாக்கியது போன்றுள்ளது. இந்த வகிட்டில் தொடக்கத்தில் சிறிய வட்டமான குங்குமம் இட்டு அதனை இந்த வகிட்டில் நீளமான கோடு போன்று அணிந்துள்ள தேவியின் இந்த அழகானது எவ்வகையிலானது? சூரியனை வெற்றி கொள்ள எண்ணி இருந்த இருள் தனது நல்வினை பயனாக தேவியின் கூந்தலில் போய் இடம் கொண்டது. அதனால் பலம் வாய்ந்ததாகி வகிட்டில் இடம்பெற்று இடப்பட்ட குங்குமம் உதய சூரியனை போல் தோன்றவே இவ்விருள் கூந்தல் உதய சூரியனையும் அதனின்று ஓர் கிரணத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற கிரணங்கள் வெளியே தோன்றாத வண்ணம் அவற்றையும் சிறைபிடித்து வைத்துள்ளது. இவ்வண்ணம் தேவியின் தியானிப்பவர்கள் அடைவதற்கான பொருள்களை எளிதில் அடையவும் அடைந்தவற்றை பேணி காப்பதும் அவர்களுடைய யோகக்ஷேமத்தில் தேவியே நிர்வகிப்பவள். அவளுடைய அஞ்ஞான இருளை நீக்கி இறுதியில் தன் மலரடி நிழலில் இடம் கொடுப்பாள் என்பது உறுதி இந்த ஸ்லோகத்தின் மகிமை.